நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா கார்த்திக், அத சரியா கட்டணும் தெரியுமா? இத பாரு, இந்த நூலை இப்படி வச்சு இப்படி கட்டணும். அதாவது இரு ராஜசேகரா, முதல்ல ரெண்டு பக்கமும் நூலை கட்டிடணும். அதுக்கப்புறமா இந்த நூலை வச்சு இதோ இப்படி அளக்கணும். அது ரெண்டும் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும். அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் இப்படி பண்ணணும். இதான் சரியான முறை. இப்ப பாத்தியா, சரியா வந்துருச்சுல்ல? பெரியப்பா, காத்தாடிய நீங்க பர்ஃபெக்ட்டா கட்டுறீங்களே. அனுபவம் தான் கார்த்திக். சின்ன வயசுலயே எங்க அப்பா கூட அடிக்கடி வேலை விஷயமா போயிடுவேன். லீவு கிடைச்சா போதும் நண்பர்களோட சேர்ந்து அடிக்கடி காத்தாடி விட போயிடுவேன். ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. ராஜசேகர பாரு, அவன் நல்லா படிக்கிறான், நல்லா நடந்துக்கிறான், ஆனா நீ என்னடானா சின்ன கேப் கிடைச்சா கூட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காத்தாடி விட போறியேன்னாங்க. அதுக்கு எங்க அப்பா என்ன பதில் சொன்னார் தெரியுமா? காத்தாடி விடுறதுக்கும் ஒரு திறமை வேணும்னு சொன்னார். அவர் என்கிட்ட, வாழ்க்கையில நாம மேல மேல உயர்ந்துகிட்டே போகணும்னா இந்த காத்தாடி மாதிரி காத்து போற திசையில நாம பறந்துகிட்டே இருக்கணும்னாரு. கடைசியில நாம வானத்தையே தொட்டாலும் நம்ம கால் மட்டும் தரையிலேயே இருக்கணும்னு சொல்லுவாரு. காலையும் சேர்த்து நாம பறக்க விடக்கூடாது. இது நம்ம கலாச்சாரம் பா. அப்பதான் கை கால்லாம் நடுங்காம ஒரே இடத்துல ஒழுங்கா இருக்கும். இதோ இந்த காத்தாடி இருக்கே, இது பணம் மாதிரி காத்து. சில நேரத்துல நம்ம கையில இருக்கும், சில நேரத்துல கையை விட்டு போயிடும். காத்தாடியை எப்படி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பணத்தையும் கைக்குள்ள வச்சுக்கணும். அப்பதான் வாழ்க்கை என்னைக்கும் சந்தோஷமா இருக்கும். காத்தாடி விடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ அதே மாதிரி வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். சரி சரி, ரெண்டு பேரும் போங்க, போய் காத்தாடியை விடுங்க. என்ன விட்டீங்கன்னா நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். போங்க போங்க. இல்ல பெரியப்பா, எல்லாரும் வந்துட்டுமே, அப்புறமா விடலாம். அப்படியா? இன்னைக்கு யார் எனக்கு போட்டி? வந்தாச்சு. வாங்க வாங்க. வணக்கங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வணக்கம் 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 வணக்கம். வாங்க சம்பந்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நந்தினி மா, சரிம்மா. அம்மா, நம்ம வீடு நமக்கே இப்போ திரும்ப கிடைச்சிருச்சுல்ல? ஆமாம்மா, கைவிட்டு போன மாதிரியே தெரியல. ஆனா அம்மா, நீங்க இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கீங்க. ஆமாம்மா, எல்லாமே அந்த ஆண்டவனோட அருள் தானேம்மா. நீங்க இன்னைக்கு காத்தாடி விடுறீங்கன்னு எங்களுக்கு போன்ல சொன்ன உடனேயே எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டோம். ஆமாம்மா, உங்க வீட்டுக்கு வந்தாதான் எங்களுக்கு எல்லா பண்டிகையுமே கொண்டாடின மாதிரி இருக்கு. சரி சரி, நான் முதல்ல ஒண்ணு சொல்லிடுறேன். மாமா, உங்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்பா, உங்களுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ப்பா. ரொம்ப நன்றிமா. பெரியப்பா, many many happy returns of the day. தேங்க்ஸ் மா, தேங்க்ஸ் மா. இன்னைக்கு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ல தான் இங்க வந்திருக்கோம். பழைய வீட்டுக்கு திரும்ப வந்ததுக்கும் புதுசா வர போற சந்தோஷத்துக்கும் பிறந்த நாளுக்கும். அர்ச்சனா, இன்னைக்கு உனக்கு டியூ டேட் இல்ல? அண்ணி, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இன்னைக்கு நாங்க அத்தையானால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி, விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க. எங்க மாப்பிள்ள வரலையா? எங்க அவரு? இல்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டாமா. வரணும்னு ரொம்ப ஆசையா தான் இருந்தான். இன்னைக்கு அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டே, அதனால தான் வர முடியாம போயிடுச்சு. அத்தையாலையும் வர முடியல. அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு மாமா வீடு வரைக்கும் போயிருக்காங்க. எல்லாரும் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். வாங்க, உட்காரு. வாங்க வாங்க. ஆ, போப்பா. வாங்க. மத்தபடி எல்லாம் ஓகே தானே? ஆல் செட்? இல்ல, ஐ மீன் யா ஓகே. தெரியல. ஓய், என்ன தெரியல? எல்லாம் சரியா தான் இருக்கும். வருங்கால அப்பாவே, ஏன் உம்முன்னு இருக்க? சந்தோஷத்தை கொண்டாடு. என்ன விஷயம்? ரொம்ப உற்சாகமா இருக்க, கொஞ்சம் ஓவராவும் பேசுற. இல்லடா, காத்தாடி போட்டியில எல்லாரும் தோத்ததுக்கு அப்புறம் எப்படி டான்ஸ் ஆடுன்னு பாரு. எல்லாரோட காத்தாடியும் என் கையில தான் இருக்கும். அது இல்ல, சும்மாதான். அது எனக்கு காத்தாடி விட வராது. அது
அம்மா வாங்க 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 வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாங்க. எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் உங்களுக்கு எங்க எல்லார் சார்பிலையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி விஸ்வநாதன், நன்றி. நல்லா இருக்கியாம்மா? பாட்டி பாத்தியா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமான நாள்னு. நீங்க உங்க வீட்டுக்கே திரும்பி வந்துட்டீங்க. இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்க ஆசீர்வாதத்தால தான் எங்களுக்கு இந்த நல்ல நேரமே திரும்ப வந்திருக்கு. இந்த நேரத்துல ஒரே ஒரு குறைன்னு தாங்க சொல்லணும். சீக்கிரமாவே இது முடிஞ்சு போயிடும். விசேஷமும் அதுதானே. கஷ்டமானதா இருந்தாலும் சீக்கிரமே முடிஞ்சிரும். சுகன்யா அக்கா இந்தாங்க இத எங்க சார்பா வாங்கிக்கங்க. அர்ச்சனா, அனன்யா உன்கிட்ட ஏதோ சொல்லதான் வந்திருக்கா. அப்படியா? அனன்யா, உங்க அத்தை கிட்ட நீயே கேளு. அவங்களுக்கு இப்போ என்ன வரப்போகுது? அட எவ்வளவு கியூட்டா பேசுதுல. பேச கூட ஆரம்பிச்சிட்டாளா? ம், அதே மாதிரி உன் சூர்யா அண்ணாவும் உன்கிட்டயும் கார்த்திக் கிட்டயும் ஏதோ சொல்லணும்னு சொன்னாரு. என்ன சூர்யா? ஒன்னும் இல்ல கார்த்திக், அது உங்க ஆரோக்கியத்தை பாத்துக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். இப்ப நீங்க கொஞ்சம் தைரியமா இருக்க வேண்டிய நேரம். போக போக எல்லாம் சரியாயிடும். நாங்களும் இந்த கட்டத்தை தாண்டி தான் வந்திருக்கோம். என்ன கையில ஏதோ எழுதி வச்சு படிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல. வந்தனா உங்களுக்கு எல்லாம் தைரியம் சொல்ல சொல்லி சொன்னா, ஆனா என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அதான் முக்கியமான பாயிண்ட் எல்லாம் கையில எழுதிக்கிட்டு வந்தேன். அண்ணா நீங்க இருக்கீங்களே. அண்ணே, இந்த மாதிரி சீட்டிங் விஷயம்ல என்னையும் சேர்த்துக்குங்க. நானும் பெரிய பெரிய இன்ட் எல்லாம் கொடுப்பேன். சரி முழுசா அத படிங்க. இல்ல இல்ல, அவ்வளவுதான் போதும். அண்ணா ப்ளீஸ் முழுசா சொல்லுங்க. இப்ப எவ்வளவோ பயமா இருக்கலாம், ஆனா இந்த நிமிஷங்கள் உங்க 2 பேர் வாழ்க்கையிலயும் முக்கியமான நிமிஷங்கள். தேங்க்யூ சூர்யா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, இந்த 3 விரல்ல ஒரு விரல நீங்க தொடங்கல. நானா? ஏன்? தொடுங்கக்கா, நான் அப்புறம் சொல்றேன். சரி தொடுறேன். ஏதோ மறுபடியும் சொதப்பிடுச்சு. இப்ப என்ன? அக்காக்கு நாளானைக்கு தான் குழந்தை பிறக்குமா. எப்படிப்பா இவ்வளவு உறுதியா சொல்ற? அத கேட்காதம்மா சந்தி. இந்த பசங்க படுத்துற பாடு இருக்கே கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அர்ச்சனாவுக்கு எப்ப பிரசவம் ஆகும்னு இவன் தெரிஞ்சுக்கணுமா. அதுக்காக அனன்யாவை விட்டு சீட்டு குலுக்கி போட்டு எடுக்க சொல்றான். இல்லன்னா இப்படி விரலத்தோடு சொல்லுவான். இப்போ எந்த டேட் ஃபைனலா இருக்கு? அது வந்து மாமா, அக்கா தொடுற விரல் தான் முடிவுன்னு நான் ஃபைனல் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ஒண்ணுக்கா, பேபி எப்ப பிறந்தாலும் அதுகிட்ட சொல்லி வைங்க. அது என்ன மாமான்லாம் கூப்பிட கூடாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் கேட்க நல்லாவே இல்லல. அப்ப சரி, இங்கிலீஷ்ல கூப்பிடலாம். அங்கிள், ஓகேவா? என்ன சொல்ற? போங்கண்ணா. அப்படின்னா என்ன பெரியம்மான்னு கூப்பிடும். அங்க பாரு. நான் பெரியப்பா வாங்க போறேன். வாங்க பார்த்தசாரதி சார். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் அக்கா அர்ச்சனா, எப்படி இருக்கீங்க? அர்ச்சனா, உங்க வீடு ரொம்ப பெருசா அழகா இருக்கே. நிஜமாதான் ரொம்ப அழகா இருக்கு. சரி சரி இருங்க, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். காத்து இப்போ ரொம்ப நல்லா அடிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் காத்தாடி விடணும். ஓகே, எல்லாரும் வந்தாச்சுல, சீக்கிரம் காத்தாடிய விட ஆரம்பிங்க. சரிங்க மாமா. என்னாச்சு லக்ஷ்மி? ஒண்ணுல நீ
அப்புறம் ஏன் நீ இவ்ளோ அமைதியா இருக்க? ஆ, இல்லையே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாருங்களேன், எல்லாம் பழைய மாதிரி ஆயிடுச்சுல்ல. என்னங்க, எனக்கு அர்ச்சனாவை பார்க்கும்போது என்னோட பிரசவம் தான் ஞாபகத்துக்கு வருது. இவ்ளோ ஜாலியா இருக்கல்ல? இவ என் வயித்துல இருக்கும்போது எப்ப பிரசவம் ஆகும்னு நான் ஆர்வமா காத்துட்டு இருந்தேன். காலம் எவ்வளவு வேகமா போகுது பாத்தீங்களா சம்பந்தியமா? இன்னைக்கு நான் என் பொண்ணோட பிரசவம் எப்ப நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ராதிகா? ராதிகா, கட்டுப்படுத்திக்க. அது ஏற்கனவே ராதிகா பயந்த சுவாவம். அதுவும் இந்த மாதிரி நேரத்துல பொண்ணோட முகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் படபடப்பா தான் இருக்கும். என்ன மன்னிச்சிடுங்க சம்பந்தியமா, அது நான் இல்ல இல்ல, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என்ன, நாங்களே இந்த நிலைமையில தான் இருக்கோம். வருங்கால பாட்டிகள் 2 பேருமே இப்பவே இப்படி இருக்கீங்களே, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? சூப்பரா காத்தாடி விடுறீங்க சூரியனே. இத புடிச்சிக்கிறத நமக்கு சரியான வேலை. இவங்கள மாதிரிலாம் நம்மளால காத்தாடி விட முடியாதுப்பா. சரியா? அப்படி இல்ல, நம்ம பெரியவங்க எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட். நம்ம இத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ராகுல், அப்படி இல்ல, என்கிட்ட கொடு. பரவாயில்ல, இருக்கட்டும்பா, நானே பாத்துக்கிறேன். என்னால இத கூடவா செய்ய முடியாது? ஸ்மைல் ஸ்மைல். சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா சிரிச்சீங்க. நாங்க உட்கார என்ன போட்டோ எடுக்கிறீங்களா? லட்சுமி, வாங்க வந்து உட்காருங்க. போட்டோ அழகா எடுக்கணும் என்ன? ஸ்மைல். அர்ச்சனா, என்னம்மா ஆச்சு? என்னாச்சு உனக்கு? வலிக்குதா? ஒன்னும் ஆகல. உள்ள இருக்கிறவங்க பேரை என்ன நல்லா உதைச்சான். பையனுக்கும் அப்பாவோட சேர்ந்து காத்தாடி விடணும்னு ஆசையா இருக்கு போல இருக்கு. தம்பி பார்த்து ஜாக்கிரதை. ஏய் என்னப்பா நீ அதை கட் பண்ணிருக்கவே வேண்டாம். சரியா விடுப்பா. இன்னைக்கு நம்ம பசங்க நம்மள பார்த்து நாமளும் சின்ன பசங்க மாதிரி இருக்குமேன்னு நினைக்க போறாங்க. மாமா, பார்க்கும்போது நல்லா இருக்கு. விஸ்வநாதன், அர்ச்சனா நல்ல யோசனையை கொடுத்திருக்கா. இன்னைக்கு நாம சந்திச்சது ரொம்ப நல்லதா போச்சு. கவலைப்படாதீங்க விஸ்வநாதன். பாத்து பாத்து. ஒவ்வொரு தடவையும் நீங்க தான் பிடிக்கிறீங்க, எங்களுக்கு தோள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இதை என்னைக்கும் மறக்க மாட்டோம். என்ன சம்பந்தி இது? ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் உங்க தம்பி மாதிரி. தம்பிங்கிறவன் எப்பவும் கூடவே இருப்பான் இல்லையா? ஆனா பட்டம் விடுற போட்டியில யாரும் யாருக்கும் துணையா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உன் காத்தாடிய நான் டீல் வெட்டி காட்டுறேன். அப்படியா? நீ விடுப்பா, பாத்துருவோம். ஓகே சூரியன், இத சரி, வெளிய. ஓகே. இந்த ரெண்டுலயும் எதை செலக்ட் பண்றது ஒண்ணுமே புரியலையே. இந்த காத்தாடியை நீங்க விடுங்க. இதுல என்ன எழுதி இருக்க? படிங்க. கடவுளே எங்க வாழ்க்கைய ஒளிமயமாக்குறதுக்கு யார் அனுப்புறீங்களோ அவன் ஆரோக்கியமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா பிறக்கணும். கடவுள் நம்மளோட இந்த ஆசையும் கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும். ம். சரி வாங்க வாங்க. கொடுங்க. இரு இரு, இத விடு, இத நான் பாத்துக்கிறேன். இதோ இத நீ பிடிச்சுக்க. இந்தா. முடிஞ்சிருச்சா? முடிச்சிட்டேன். வா வா, கொஞ்சமா நூல் விடணும் என்ன? அட, கரெக்ட். லெஃப்ட்ல அங்க பாருங்க, அப்பாவோட காத்தாடி எந்த பக்கம் இருக்கு. சூப்பரா இருக்கு கார்த்திக், நீங்க ரொம்ப அழகா காத்தாடி விடுறீங்களே. வாங்க 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 வாங்க, நீங்களே இங்க வாங்க. வாங்க வாங்க வாங்கத்த, காத்தாடி விடலாம். அம்மா நீங்களும் வாங்கம்மா. வாங்கம்மா, நாங்க வாங்க. இல்ல இல்ல, எனக்கு இதெல்லாம் வராது. சொல்லி கொடுக்க நாங்க இருக்கோம். அட வாங்க. இந்த பக்கம் விடு, நல்லா இழுத்து விடு. நூலை விடுங்க. பாத்து நல்லா விடு.
நீ விடுறியா? இல்ல எனக்கு இதெல்லாம் வராது. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். இத புடி புடி, இதை இப்படி புடி. காவேரி கொஞ்சம் நூல் விடு காவேரி. பாத்து மெதுவா 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 விடு. சரிதானங்க? ஓகே ஓகே. காயத்ரி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நமக்கு கல்யாணமான புதுசுல நான் இந்த மாதிரி காத்தாடி விடும்போது நீ இந்த நூலை இப்படி பிடிச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட. நீ ஏதோ சினிமா பார்த்து இப்படி ஆசைப்பட்ட. ஸ்வீட் ஹார்ட், அவளை நூல்ல விடக்கூடாதுன்னா. சரி சரி விடு. உன்னை விட்டா வேற எங்க நான் போறேன்? வாழ்க்கை போறேன், உன் புடவை பிடிச்சி தான் சுத்த போறேன். முதல்ல இந்த காதல் பேச்செல்லாம் நிறுத்துங்க, இல்லனா எங்க அப்பா உங்க காத்தாடியே வெட்டி விட்டுருவாரு. லக்ஷ்மி அக்கா பாத்தீங்களா? என்னோட காத்தாடி கீழே விழுந்துகிட்டே இருக்கு. ராகுல், நூல் என்கிட்ட கொடு. பெரியப்பா பெரியப்பா இத பாருங்க, இது கீழே விழுது. எங்க எப்படி கொடு. இப்படி பிடிக்கணும்ப்பா, இப்படி பிடிக்கணும். அப்படிதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, நான் ஒரு தடவைங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. அட போன் அடிக்குது, கொடுங்க நான் பிடிச்சுக்கிறேன். இரு அர்ச்சனா, நீ வேண்டாம் விட்டுரு. கார்த்திக், எனக்கு ஒண்ணும் ஆகாது. கொடுங்க, முக்கியமான காலா இருக்கலாம். நீங்க போய் பேசிட்டு வாங்க, இதை நான் பாத்துக்கிறேன். போன் அட்டெண்ட் பண்ணுங்க. பார்த்து பிடிச்சுக்கணும் என்ன? ஹலோ. சொல்லுங்க. என்ன? அது இல்ல, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல. ஆனா சரி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஹேய், நாங்க கட் பண்ணிட்டோம். பெரியப்பா 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 பெரியப்பா. அட கார்த்திக், நீங்க வந்துட்டீங்களா? என்னங்க டக்குன்னு நீங்களே நூலை பிடிச்சுக்கோங்க. போன் பேசி முடிச்சிட்டீங்கல்ல? இம்பார்ட்டன்டான காலா? கார்த்திக், என்னால இதை பிடிச்சுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு பிடிங்க. நீங்க எப்படிதான் காத்தாடி விடுறீங்களோ எனக்கு தெரியல. நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? நீங்க எல்லாமே என் காத்தாடி இந்நேரத்துக்கு அருந்தே போயிருக்கும். சரி, நீங்களே காத்தாடி பிடிங்க, நான் நூலை பிடிச்சுக்கிறேன். என்னங்க பிடிங்க. என்னங்க நூலை பிடிச்சு விழுங்க. குடு, காத்தாடி இறக்கிடலாம்ல? என்னது? சரி, ஓகே, இறக்கிடலாம். பெரியப்பா மாமா, பெரியப்பா மாமா. மாமா சூப்பரா காத்தாடி விடுறீங்க. பெரியப்பா பெரியய்யா 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 பெரியய்யா, அப்படிதான். ஆமா, நூலை விடு. சூப்பர் பாஸ், சூப்பரா கலக்குறீங்க. மாமா நீங்க தான் கலக்குறீங்க. அர்ச்சனா, ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்க, உட்காருமா. ஆமாமா, தண்ணி கொண்டு வரவா? இல்லம்மா, நான் நல்லதா இருக்கேன். கார்த்திக் சொன்னது சரிதான். எல்லாரும் வந்ததுனால அவ கவலையை மறந்துட்டு சந்தோஷமா இருக்கா. இல்லைன்னா நம்மள மாதிரி எப்ப என்ன ஆகுமோன்னு கவலைப்பட்டுட்டு ஒரு மூலையில போய் உட்கார்ந்துக்குவா. இப்ப அவளோட முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு பாருங்க. நாமளும் அப்படித்தானே இருக்கோம். மாமா 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 அப்படிதான். சூப்பரா கட் பண்ணுங்க. விடாதீங்க. கட் பண்ணுங்க. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். ஆனா இந்த வாட்டி நாங்க தோக்கடிச்சிட்டோம்ல. சூர்யா, ஹேய், நாங்க தோக்கடிச்சிட்டோம். ராகுல், சரி சரி, நாங்க தோத்துட்டோம், ஒத்துக்கிறோம். ஆனா தம்பி கிட்ட அண்ணன் தோக்கும் போது அண்ணன் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான்னு தம்பிக்கு தெரியாதுல்ல. சம்பந்தி, நாங்க இங்க வந்ததே பண்டிகையை கொண்டாடுறதுக்கு தான். இருக்கட்டும் இருக்கட்டும். தனசேகரா, எங்க இருக்க?
ஏன்பா தனசேகரா, என்னை விட்டுட்டு காத்தாடி விட்ட நியாயமா? சித்தரஞ்சன், மாணிக்கம், வணக்கம், வாங்க வாங்க. தனசேகர், உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆ. எனக்கு பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? கார்த்திக் தான் ஃபோன் பண்ணி சொன்னா, நிச்சயம் வீட்டுக்கு வரணும்னு சொன்னா. அதான் வந்துட்டோம். டேய் கார்த்திக், இதுதான் பெஸ்ட் சர்ப்ரைஸேடா. வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இல்ல கார்த்திக், நாங்க தான் உனக்கு நன்றி சொல்லணும். எங்களை இங்க கூப்பிட்டுருக்கல்ல, இல்லனா இந்த தனசேகரன் வயசை யார்கிட்டயும் சொல்லவே மாட்டான். இத்தனை வருஷமா மறைச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். கார்த்திக் உனக்கு பரிசு கொடுத்துட்டான். இந்த பரிசை நாங்க உனக்கு கொடுக்க போறோம். தாத்தா தடி தானே. எனக்கு ஒரு வயசு கூட ஆயிடுச்சுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த தடிக்கெல்லாம் அவசியமே கிடையாது. இத பாருப்பா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாத்தாவை இங்கேயும் எங்கேயும் ஓட வைக்கும்ல, அப்பதான் உன்னோட உண்மையான வயசே உனக்கு தெரியும்.